பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 46வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே உங்களை அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் மாத்திரம், சேனைகளின் கர்த்தர். அப்போ சேனையை கண்டு நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. எவ்வளவு பேர் கூட்டம் கூடி வரட்டும், ஒருவேளை பார்வோனின் ரதங்கள் படைகள் சூழ வரட்டும், ஆனால் நமக்கு அதை காட்டிலும், அந்த பார்வோனுடைய ரதங்களை காட்டிலும் வலிமை மிக்க, இல்லென்றால் வல்லமை மிக்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எகிப்தியர் போன்ற நம்மை அடிமைத்தனப்படுத்துகிற எந்த அடிமைத்தனத்தின் ஆவியா இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது அடிமைத்தனத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் அந்த அடிமைத்தனங்களை விட்டு வெளியே வரும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த இடத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்று சொல்லும் போது, நீங்கள் அவரை நோக்கி கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கூப்பிடும் போது, அவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நாம் நன்மையாக இருக்கும் போது மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் நாம் பற்றுள்ளவருக்கு பிரயோஜனப்படும் போது மாத்திரம் பேசுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்குள் ஒரு தவறுதல் நடந்து விடுமாயின் அந்த உலகம் அதே நாவினால் புறங்கூற ஆரம்பிக்கும், ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கும், வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கும், பெற்றோர்கள் உற்றார்கள் அனைவருடைய அன்பையும் இழக்க நேரிடும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான ஒரு இயேசு உண்டு, ஒரு இரட்சகர் உண்டு. அந்த இரட்சகரை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.